காங்கிரஸ் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில், இந்தியாவில். காங்கிரஸோட பேர் இயக்கம் இன்றைக்கி என்ன கூட்டணி சேர்த்துங்கன்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. தோற்றத்துக்கே காரணம் பீகாரில் யாரும் காரணம்னு சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு 60-65 சீட்டு குத்துனால்தான் இவ்வளோ தோல்வின்றாங்க. பட தோல்விக்கு காரணம் நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் கேள்விக்குரிய தலைமையாக மாறிடுச்சு. ஆம் ஆத்மி 2 சீட்டு 1 சீட்டு தான் தருவான்றான் கூட்டணி வச்சாலும், அவனும் மதிக்க மாட்டேன்றான். யூபியில் இருக்கிற அகிலேஷ் யாதவும் காங்கிரஸை மதிக்க மாட்டேன்றான். பஞ்சாபில் இருக்கிற மானும் காங்கிரஸை மதிக்க மாட்டேன்றான். அப்புறம் எங்கே தான் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அரசியலில் கல்யாணத்துக்கார் 3% வாக்குன்றது மிகப்பெரிய, நீங்கள் சொல்கிற அற்ப வாக்கு இல்லை. 3% வாக்கு அவர் பெற்றிருக்கார். இன்னும் மக்கள் நம்பிக்கை உரியவராக அவர் இல்லை, வியாபாரியாக பார்க்குறாங்களே தவிர அவர் பிஸ்னஸ் மேன். அவர் பொலிட்டிஷியனாக இன்னும் மக்கள் ஏற்க தயாராக. தொடர்ந்து இந்திய கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாஜக டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை துவங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? எல்லாம் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நேரடியாகவே கூப்பிட்டாங்களா, அழைப்பு கொடுத்தாங்களா. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கோயம்புத்தூர் வரும்போது இவங்க எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் தெரிவித்தது. ஆனால் அவரை பற்றி அதுங்க டைம் வேஸ்ட் பண்ணி அது அவர் பின்னாடி 4 பேர் கூட இல்லைங்க. 4 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. டாக்டர் சொல்லிட்டு இருப்பான், சுகர் ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் நாள் நிறையா இருப்பாங்க. உடனே ஊச்சி போட்டு இன்சுலின் போடுறத குறைச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பான். அதனால் நடக்கிறதுக்கு உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். ஏங்க இவருக்கு அது ஏங்க வைகை போய் நடப்பயணம் போன நேரம் முதலமைச்சரை போய் பார்த்தாருன்னா அவர்கிட்ட தான் ஆட்சி இருக்குது, ஒரு கூட்டணி அரசு தான் இருக்குது, இவர் தூக்கி வளர்த்த பொருள் தான் அவர். இது போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து நரேந்திர மோடியை வந்து இப்போ எல்லாம் அமித்ஷா வந்து தடுக்க முடியும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த பீகார் தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள்ல ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஏன்னா வந்து ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு புது கட்சியை ஆரம்பித்து களத்துல நின்னாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அமர்வதற்கே பின்னணியில இருந்து செயல்பட்டவர் PK அவர்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸ்டாலின் தான் வராரு, ஒரு வாசக வச்சாரு, விடியல் தர போறான்னு வச்சார் இல்லையா. நம்மளுக்கு மிகப்பெரிய டைரக்டர் யார் தெரியுமா? பாரதி ராஜா. அவரோட பையனை அவரு தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. நடிகை எல்லாமே உருவாங்க. அவர் பையனை அவரால் கொண்டு வர முடியல. அதே தான் பிரசாந்த் கிஷோர் இருக்கும். அவரோட ஜோதிஷம் சொல்றதுக்கு ஜோசிகாரனுக்கு மற்றவனுக்குலாம் ஜோசியம் சொல்லுவான், அவனுக்கு அது ஜோசியம் பலிக்காது. விட்டுட்டு மீண்டும் அவர் பிரசாந்த் கிஷோர் இந்த வேலைக்கு வந்துடுவார். எந்த வேலைக்கு? ஆருடம் சொல்ற வேலைக்கு, வியூகபாலர் வேலைக்கு மீண்டும் வந்துருவார். ஆனா இப்போ PK அவர்கள் வந்து பீகார்ல நிற்கும் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது PK ஒரு சில இடங்களாவது வெற்றி பெறுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்திலையும் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்களை பிரிப்பதன் மூலமாக எதிரில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டது. வந்து 3% ஓட்டு வாங்கியிருக்காரு. முதல்ல அரசியலில் கல்யாணத்துக்கார் 3% வாக்குன்றது மிகப்பெரிய, நீங்கள் சொல்ற அற்ப வாக்கு இல்லை. 3% வாக்கு அவர் பெற்றிருக்காரு. இன்னும் மக்கள் நம்பிக்கை உரியவராக அவர் இல்லை, வியாபாரியாக பார்க்குறாங்களே தவிர அவர் பிஸ்னஸ் மேன். அவர் பொலிட்டிஷியனாக இன்னும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. அவ்வளோதான், சிம்பிள், ஒரே வார்த்தை. அவர் பிஸ்னஸ் மேன். நீ பணம் கொடுத்தா உனக்கோசம் இந்த திமுக கோசம் வருவார். நீங்கள் பணம் இந்த வாட்டி திமுக தரலாம், இந்த வாட்டி அதிமுக எடப்பாடி கொடுத்தா எடப்பாடிக்கு வேலை பார்ப்பார். அவருக்கு கொள்கைகள்லாம் கிடையாது. யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ட் அவர். அவ்வளோதான். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது தான் அமமுக இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாஜக டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை துவங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எல்லாம் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நேரடியாகவே கூப்பிட்டாங்களா, அழைப்பு கொடுத்தாங்களா. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கோயம்புத்தூர் வரும்போது இவங்க எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் தென்படுது. அதைத்தான் டிடிவி தினகரன் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதையும் அப்படி தாங்க சொல்லுவார். பிஜேபியோட 20 வருஷத்துக்கு 20 ஆண்டு காலம் ஒட்ட உறவு வைக்க மாட்டேன், நான் சிறைக்கு சென்றாலும் பரவாயில்ல, நான் இன்னும் 20 ஆண்டு காலம் வந்து அரசியல் பண்ணுவார். இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு அவரே தாவினார். இந்த பிரைம் மினிஸ்டர் மாதிரி உலக தலைவர் யாருமே இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. அதெல்லாம் மறுக்க முடியாது, நியாயம்தான். பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் நம்ம பார்க்கணும் நரேந்திர மோடிஜியை. அவர் இல்லைன்னா நினச்சி பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிருப்போம். அன்றைக்கி வந்து பகல்காமில் கை வச்சானுங்க, அவனுக்கு டெரரிஸ்ட் முகாம், எத்தனை முகாம் நம்ம அழித்தோம். இப்போ போர் ஒத்திகை குஜராத்தில் நடக்குது. எனி டைம் டெரரிஸ்ட்டுங்க கண்ணில் போட்டாங்கன்னா போர் ஒத்திகைலேருந்து அப்படியே மிசைல் பாயத்துக்கு எல்லாவோட
இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காருன்னு தான் கேள்விப்படுறோம். அதனால் பிரைம் மினிஸ்டர் இந்த வலுவான பிரைம் மினிஸ்டர், அதனால் இவர் மீண்டும் இவர் இருக்கிறது நம்ம இந்திய பாரதத்துக்கு மிகப்பெரிய பெருமை, உலக அரங்கில் மிகப்பெரிய பெருமை. இதான் பிரிட்டன் பிரதமர் சொன்னார். இப்போ ஜனவரி 2ஆம் தேதி மதிமுகவுடைய வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவ பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை கிளம்புறாங்க. இதில் 4 காரணங்களை முன் வச்சிருக்காங்க. 1, பள்ளி கல்லூரிகளில் போதை கலாச்சாரத்தை எதிர்த்தும், அதே நேரத்தில் வந்து அமைப்புகள் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சாதி அடிப்படையில் செயல்படுகிறது, சாதி வன்முறைகளை தூண்டுகிறது, இதற்கு எதிராகவும், மத ரீதியிலான பிரச்சனைகளை சில கட்சிகள் தூண்டுகிறது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இது போன்ற 4 காரணங்களை முன்வைத்து தன்னுடைய பயணம் அமைகிறது. அதாவது திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவது 4வது நிலை. இந்த 4 விஷயங்களை முன்வைத்து சமத்துவ பயணம், நடைபயணம். ஆனால் அவரை பற்றி அதுங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஆள் அவர் பின்னாடி 4 பேர் கூட இல்லைங்க, 4 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை, நடக்காமல் இருந்த வைக்கோ திடீர்னு நடக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டு இருப்பான், சுகர் ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் நாள் நடையாணி இருப்பான், உடனே ஊச்சி போட்டு இன்சுலின் போடுறத குறைச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பான். அதனால் நடக்கிறதுக்கு உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் அப்படிங்கிறது தான் வைகோ சுட்டி. ஏங்க வைகோ இதுக்கு போய் நடப்பயணம் போன நேரம் முதலமைச்சரை போய் பார்த்தாருன்னா அவர்கிட்ட தான் ஆட்சி இருக்குது, ஒரு கூட்டணி அரசு தான் இருக்குது, இவர் தூக்கி வளர்த்த புள்ளல் தான் அவரு. இல்லை, இந்த நடைபயணத்தை துவக்கி வைப்பதே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதுதாங்க, அதை போய் நீங்கள் அரசில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்க. அரசு ஆளுங்கட்சி உங்கள் கூட்டணி அரசாக இருக்குது. இது போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து நரேந்திர மோடியை வந்து இப்போ எல்லாம் அமித்ஷா வந்து தடுக்க முடியுமா? அது யார் கண்ட்ரோல் இருக்குது? காவல்துறை. நீங்கள் சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை அவர் தானே தடுக்கணும். வைகோக்கு செலக்டிவ் அம்னிஷன் நோய் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. அவர் சத்யா சொல்கிற மாதிரி, வல்லை சத்யா சொல்கிற அவர் நோய் புல் பாசம் கலைஞர் ஐயா மாதிரி ஆகிட்டார். அவரும் புல்ல பாசம் குடும்ப பாச தலைவர் ஆகிட்டார் அவர் வைகோ. எந்த குடும்ப அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ணாரோ இன்றைக்கி அந்த குடும்ப அரசியலை ஏற்றுக்குன்னு அவர் தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடப்போது. அவர்கிட்ட நீதி நேர்மை நியாயம்லாம் வைகோ கிட்ட இனிமேலாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் செத்து பல ஆண்டாயிடுச்சு வைகோவுக்கு. இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதிமுகவுக்கு போவதாக செய்திகள் பரவலாக வந்துகிட்டு இருக்கு, ஆனால் வந்து நான் அதிமுகவுக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தாங்க 2 விஷயம் தாங்க. அவருக்கு வேறு என்ன சோர்ஸ் இருக்குது? ஒன்று தாவேக்கா, இல்லைன்னா அதிமுக, இல்லை திமுக. இந்த 3 தானே இருக்குது. திமுகவுக்கு போகணும், இல்லை தாவேக்காவுக்கு போகணும், இல்லைன்னா அண்ணன் எடப்பாடிக்கிட்ட வரணும். இந்த வீணா போன அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்து என்னப்பா சாதிக்க போகிறார்? அவர் இன்னும் சாதிக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக இவரை சேர்த்துக்கிறேன்றாங்க. யாரை? வைத்திலிங்கம் அண்ணனை சேர்த்துக்கிறேன்றாங்க. அவரை சேர்க்க மாட்டேன்றாங்க. இவர் என்ன சொல்கிறார்? அது பெரிய துரோகம் ஆகிடும், நான் என்னமோ துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் வந்து அவரோடு நான் வரேன், நீங்கள் சேர்த்துங்க, அவரையும் சேர்த்துங்க. இதுதான் டிமாண்டு, அண்ணன் வைத்திலிங்கத்தோட டிமாண்டு. ஓபிஎஸ்ஸுக்காக வைத்திலிங்கம் தன்னுடைய இதையும் இழக்கிறார் அப்படின்னு. ஆமாம், முக்கியமான பொறுப்பு. அதே துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தரேன்னு சொன்னது கூட வானான்னு சொல்லி ஒருங்கிணைப்பு எதுவுமே வானான்னு சொல்லிட்டார். அவரையும் சேருங்க, எல்லாரையும் ஒன்றும் சேருங்க. சாக்கத்தல்வி சின்னம்மாலேருந்து டிடிவி கூட்டணி கட்சிக்காவது கொடுங்க, அவர் ஏதாவது ஒரு செய்வார். நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெற முடியுன்றதை தெளிவுபடுத்திட்டார் வைத்திலிங்கம். அவர்கிட்ட நான் தொலைபேசியில் பேசுனது சொல்லிட்டேன், நான் இது மாதிரிலாம் அதிமுகவுக்கு திமுகவுக்கு போகிறேன். என்ன இல்லை, இல்லாத ஒரு விஷயத்தை அதுதான் அறிக்கையாகவே கொடுத்துட்டார். அதை சும்மா அது ஒரு பேசும் பொருளாக நடந்துகிட்டே இருந்து நானும் அவர்கிட்ட தொலைபேசினா நான் இது மாதிரி எல்லாம் பேசிக்கிறேன், ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு பேட்டியாகவும் அறிக்கையாகவும் அவர் கொடுத்துட்டார். இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் இங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறியான நிலையில இருக்கிறது அப்படிங்கிற கருத்து. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் கேள்விக்குரிய தலைமையாக மாறிடுச்சு. ஆம் ஆத்மி 2 சீட்டு 1 சீட்டு தான் தருவான்றான், கூட்டணி வச்சாலும் அவனும் மதிக்க மாட்டேன்றான். யூபியில் இருக்கிற அகிலேஷ் யாதவும் காங்கிரஸை மதிக்க மாட்டேன்றான். பஞ்சாபில் இருக்கிற மானும் காங்கிரஸை மதிக்க மாட்டேன்றான். அப்புறம் எங்கே தான் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா தாவேகா காங்கிரஸ் ஒரு இணைந்து ஒரு அலையன்ஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் போய்கிட்டு இருந்தது. இதெல்லாம் இனி இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு எப்படி? ஒரே ஒரு விஷயங்க, அதாவது அன்னை சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும், ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாலினை விட்டு போக மாட்டாங்க. இவங்க வந்து அந்த டாபிக்கை ஏன் அப்படி இவங்க காங்கிரஸாக செல்லுபடுத்தவே கிளப்பி விட்றாருன்னா, அவரோட பார்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டாக்டிக்ஸை. இல்லைனா திமுக போன வாட்டி என்ன கொடுத்தாங்க? 23 25 அதை கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிக்கின்னு நம்மளும் கம்முன்னு இருக்கணும். ஆசிடிஸ் ஃபார்முலா திமுக போயிடும் 6-6-6ன்னு. இதில் நம்ம போய் வாயை விட்டு நம்ம எதுக்கு மாட்டிக்கணும்? மிக தெளிவாக இருக்கிறாரு. இப்போ 2026 தேர்தலில் எப்படி காங்கிரஸ் எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். இந்தியாவில் காங்கிரஸோட பேர் இயக்கம் இன்றைக்கி என்னை கூட்டணி சேர்த்துங்கன்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு.
தோற்றதுக்கே காரணம் பீகாரில் யார் காரணம்னு சொல்கிறாங்கன்னா காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டு 60-65 சீட்டு குத்துனால்தான் இவ்வளோ தோல்வின்றாங்க. பட தோல்விக்கு காரணமே காங்கிரஸ் அதிகமான. அதுதான் உண்மை தானே. தமிழ்நாட்டில் இப்போ 60 சீட்டு 50 சீட்டு 40 சீட்டு 25 சீட்டை குத்திங்கன்னா அது நேரடியாக நம்ம அதிமுக வெற்றிக்கு கையில் கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம். ஆனால் காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும். முதல்ல நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்து 50 சீட்டு நிற்கிறதுக்கு காங்கிரஸ் ஆள் இருக்கானா? நான் ஆட்சியில் பங்கு அமைச்சரவையில் பங்கு நான் கேட்குறது அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதான். வெற்றி பெறதுக்கு முன்னாடி மெயின் கேட்லேயே இவனுக்கு 50 பேருக்கு சீட்டு கொடுத்து பாருங்க, சொக்கா கிருஷ்ணன் அவனுங்களே தேர்த்துற கடைசி நாள் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணவே மாட்டாங்க காங்கிரஸ். சத்தியமூர்த்தி பவனில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். இது நம்மலாம் பார்த்துட்டு கதை சொக்கா கீச்சின்னு சுற்றி கிடப்பானுங்களே தவிர ஆள் கிடைக்க மாட்டான். இல்லாத ஊருக்கு அதுதான் நைஸாக சொல்கிறாங்க. இந்த தேர்தல் எங்களுக்கு கூடியான தேர்தல்னு நயினாரே சொல்கிறாரு. அவரை செல்வப்படுறீங்க அதை ஆமோதிக்கிறார். இது எங்களுக்கு 2029 தான் தேவை இனிமேல்னு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.